குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கேரளாவில் மலையாள நடிகைகளுக்கு எதிராக நடந்த பாலியல் புகார்கள் குறித்து நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை சமீபத்தில் வெளியானது. அதில் பல முன்னணி நடிகர்களின் கட்டுப்பாட்டில் கேரள சினிமா இருப்பதாகவும் நடிகைகளிடம் அத்துமீறல்கள் நடப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நடிகைகள் தங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை கூறத் தொடங்கியுள்ளனர். இதில் அடுத்தடுத்து பெரும் புள்ளிகள் சிக்குவது கேரள சினிமா உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா டிவிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் இதுகுறித்து மனம் திறந்தார். அவர் கூறியுள்ளதாவது: திரைப்பட அகாடமி தலைவரும் பிரபல டைரக்டருமான ரஞ்சித் 2009 பட வாய்ப்பு தொடர்பாக கேரளாவுக்கு அழைத்தார். அப்போது தனி அறையில் வைத்து என்னிடம் அத்துமீறி நடந்தார். அவரது தவறான நோக்கத்தை புரிந்து கொண்டு அறையில் இருந்து வெளியேறினேன். அந்த படத்தில் இருந்தும் விலகிவிட்டேன். எனது புகாரில் நான் உறுதியாக இருக்கிறேன். யாராவது எனக்கு உதவினால் புகார் அளிக்க தயார். ரஞ்சித் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த பேட்டியைத் தொடர்ந்து ரஞ்சித்துக்கு எதிராக பலரும் கண்டன குரல் எழுப்பினர். அகாடமி தலைவர் பதவியில் இருந்து ரஞ்சித்தை நீக்க வலியுறுத்தினர். நேற்று கோழிக்கோடு வந்த ரஞ்சித் தனது காரில் அகாடமி சேர்மன் என்ற பெயர் பலகை அகற்றிவிட்டு வந்தார். இந்த சூழலில் அவர் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்க கேரள டிஜிபியிடம் அம்மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் துணைத் தலைவர் அபின் வர்க்கி புகார் அளித்துள்ளார். இந்த சர்ச்சை ஓய்வதற்குள் கேரள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நடிகருமான சித்திக் மீதும் பரபரப்பு புகார் கிளம்பியது. மாடலும் இளம் நடிகையுமான ரேவதி சம்பத் சித்திக் மீது பாலியல் புகார் ஒன்றை அளித்தார். 2016 திரைப்படம் பற்றி விவாதிக்கும் வகையில் சித்திக் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு அழைத்தார். அப்போது எனக்கு வயது 21. அங்கு அவர் என்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்தார். சித்திக்கிடமிருந்து தனது நண்பர்கள் பலரும் இதுபோன்ற கொடுமையை அனுபவித்துள்ளது தெரியவந்தது. 2019 இந்த குற்றச்சாட்டை கூறினேன். அப்போது யாரும் கண்டுகொள்ளவில்லை என ரேவதி பகீர் கிளப்பினார். புகாரை தொடர்ந்து எழுந்த விமர்சனத்தால் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து சித்திக் ராஜினாமா செய்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சித்திக், என் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விரைவில் பதிலளிப்பேன் என்றார். அடுத்தடுத்து முக்கிய பதவிகளிலிருந்து நடிகர்கள் விலகி வருவது கேரள சினிமாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நடிகைகள் ஜூபிதா, ஹன்சிபா ஹசன் ஆகியோரும் வேறு சிலர் மீது பாலியல் புகார் அளித்துள்ளனர்.